ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுவரையும் கொடைக்கானலில் நம்ம ப்ராப்பர்ட்டியோட வீடியோ, லேண்டோட வீடியோ தான் நான் இதுவரையும் போட்டிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பண்ணுற இன்னொரு பிஸ்னஸை பற்றி, அதோட டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, வுட் பிஸ்னஸ். அதாவது கொடைக்கானலில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லா மரமுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் வந்து இப்போ நிறையா கம்பெனிக்காரங்க, நிறையா ஃபேக்ட்ரிக்காரங்க, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஎன்பிஎல் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கம்பெனிஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி பேப்பர் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே மரங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுது. ஸோ எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து எடுக்கிறாங்க. அப்படி ஒரு பார்ட்டியை கூட்டு போய் காமிக்கும் போது எடுத்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ட்ரீ வந்து தைல மரம்னுவாங்க. தைல மரம்னா யூக்கலிப்டஸ் ட்ரீ. இதில் 2 டைப் வரும். அதில் ப்ளூ கம், ரெட் கம் அப்படின்ட்டு. இது வந்து ப்ளூ கம் ட்ரீ. ப்ளூ கம் ட்ரீனா இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும். ரெட் கம்ன்றது உங்களுக்கு பெரிய மரமாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக காணப்படும். இந்த ப்ளூ கம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பேப்பர் கம்பெனி இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரெட் கம் வந்து அதிகமாக ப்ளைவுட்டு, இந்த சேரு இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி வேறு நிறைய டைப்ஸ் ஆஃப் மரம் கொடைக்கானலில் இருக்குது. என்னென்ன மரம் இருக்குது, மேக்ஸிமம் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதோ ஃபேக்ட்ரி, உங்கள் கம்பெனி எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சர்வீஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ளூ கம் யூக்கலிப்டஸ் ட்ரீ. இது நான் சொன்னேன்ல, இப்போ மேக்ஸிமம் இந்த பேப்பர் கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக எடுப்பாங்க. இந்த காகித கூழ் தயாரிக்க அதிகமாக இந்த வுட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் கிராஃப்ட்டு, மானோட கொம்பு, மாட்டோட கொம்பு, அந்த மாதிரிலாம் அதிகமாக இந்த வுட்டில் வந்து தயாரிப்பாங்க. இதே மாதிரி தான் ரெட் கம் ட்ரீயும். ரெட் கம் ட்ரீ என்னென்னா, நல்ல பெரிய மரமாக அடர்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து இந்த ப்ளைவுட்டு, அதுக்கப்புறம் சேரு இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து அதிகமாக எடுப்பாங்க. இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ வந்து அதிகமாக இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சுது அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கோர்ட்டு ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இனிமேல் வந்து இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் வந்து நம்ம இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ கட்டிங் ஆர்டர் அப்படிலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிரும். இந்த தைல மரத்தை தவிர கொடைக்கானலில் இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு மரம் இருக்குது. அது என்ன ஒரு மரம்னா பைன் ட்ரீன்னுவாங்க. பைன் ட்ரீ. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா தேவதாரு மரம் அப்படின்வாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்வாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த மரத்தை தான், அந்த சின்ன சின்ன மரங்களை தூக்கி கொண்டு போய் வச்சு நல்லா சீரியல் லைட்லாம் போட்டு ஸ்டார்லாம் தொங்க விட்டு அழகாக இந்த மரத்தில் தான் அந்த கிறிஸ்மஸே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இதை கிறிஸ்மஸ் ட்ரீனும் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் நிறையா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக என்னென்னா, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளைவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வுட் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் பைன் ட்ரீயை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பைன் ட்ரீயும் கொடைக்கானலில் அதிகமான பைன் ட்ரீ இருக்குது. இந்த பைன் ட்ரீயில் வர ஒரு சின்ன காய் மாதிரி ஒன்று வரும். அதுவுமே அதிகமாக மெடிக்கல் யூஸ்க்கு நிறையவே யூஸ் ஆகுது. இந்த மரமும் கொடைக்கானலில் நிறையா இருக்குங்க. நிறைய ஏக்கர் கணக்கில் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் இந்த மரம் நம்ம கட்டிங் ஆர்டர் எடுத்து நம்ம வெட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மரம் என்ன அப்படின்னா, கொடைக்கானலில் ரொம்ப டிமாண்டான ஒரு மரங்க. அது என்ன அப்படின்னா சில்வர் வுட்டு வந்து ரொம்ப டிமாண்டான ஒரு மரம். இது அதிகமாக யூஸ் ஆகிறது வந்து தீக்குச்சி தயாரிக்க வந்து சில்வர் வுட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தீக்குச்சி தயாரிக்கிறவங்க வந்து சில்வர் வுட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கொடி மரம், பேனர் கட்டுறதுக்கு, அப்புறம் பில்டிங் கட்டும்போது இந்த சென்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த சில்வர் வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறையா யூஸ்க்கு சில்வர் வுட் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பார்சல் பெட்டிலாம் பண்ணுறதுக்கு வந்து சில்வர் வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்சல் பெட்டினா இந்த ஆப்பிள் பெட்டி, ஆரஞ்சு பெட்டிலாம் பண்ணுவாங்களே, அதை பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, அது அதிகமாக சில்வர் வுட்டில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில்வர் வுட்டுமே நிறையா யூஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா
சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது காமனா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மரம். அதே மாரி எல்லா இடத்துலயுமே வளரக்கூடிய மரம். ஈஸியா எல்லா வெதர்லயுமே வளரக்கூடிய ஒரு மரம். அது மட்டும் இல்லாம இது நம்ம மரம் வச்சு ஒரு 3 டூ 4 இயர்ஸ்க்குள்ள இந்த மரம் கட் பண்ற அளவுக்கு வளர்ந்துரும். இத கட் பண்ணி நம்ம சீக்கிரமாவே நம்ம ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த மரம் மெயினா என்ன யூஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா, இதுவும் இந்த பிளைவுட்டு, சேரு, அப்புறம் இந்த அட்டைப்பெட்டி தயாரிக்க மெயினா யூஸ் ஆகுது. காகித கூழ் தயாரிக்கவும் யூஸ் ஆகுது. மெடிசின் பர்ப்பஸாவும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதோட கிளைகள் இருக்குல்ல, இந்த மரத்தோட கிளைகள எடுத்து, அந்த கிளைகள்லேருந்து மீன் பிடிக்கிற அந்த வலையும் தயாரிக்கிறாங்க. நெறையா தயாரிக்கிறாங்க. இந்த மாரி சவுக்கு மரம் வந்து நெறைய பர்ப்பஸ்க்கு நெறையா யூஸ் ஆகுது. இது வந்து காமனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரமும் கூட. இதுவும் கொடைக்கானல்ல அதிகமா ஏக்கர் கணக்குல இருக்கு. இப்ப நான் சொன்ன மரங்க எல்லாமே மேக்ஸிமம் கொடைக்கானல்ல நெறையவே இருக்கு. அதிகமா நெறைய ஏக்கர் கணக்குல இருக்கு. இந்த மாரி மரங்க ஆல்ரெடி நீங்க ஒரு கம்பெனி இல்ல ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கீங்க அப்டின்னா, இந்த மாரி மரங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. இந்த மாரி வுட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்டின்னா, என்னோட நம்பர் வந்து இந்த வீடியோலயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட நம்பர் குடுத்துருப்பேன். நீங்க என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. நான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க கிளம்பி கொடைக்கானல் வாங்க. நான் தோப்பெல்லாம் கூட்டு போய் உங்களுக்கு எல்லா தோப்பையுமே எந்த மரம் உங்களுக்கு தேவைப்படுதோ, அந்த மரத்தோட தோப்புக்கு கூட்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க எல்லாமே ரவுண்ட்ஸ் அடிங்க. நல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அந்த மரம் ஓகே, நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, எங்களால என்ன சர்வீஸ் பெஸ்ட்டா பண்ணி தர முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மரம் வேணும். அந்த மரத்துக்கு வந்து கட்டிங் ஆர்டர் நீங்களே எடுத்துக்குவீங்க. இல்ல அதுக்கப்புறம் மரத்த வெட்டுறது, அத டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்க இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இது எல்லாமே நீங்களே பண்ணிக்குவீங்க அப்படின்னா, அத நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நீங்களே பண்ணி குடுத்துருங்க அப்படின்னா, நம்மளே அதே மாரி மரத்தோட கட்டிங் ஆர்டரு நம்மளே வாங்கிருவோம். நம்மளே மரத்த கட் பண்ணி, டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம வண்டியிலேயே கொண்டு வந்து உங்க ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்துருவோம். இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபோன்ல பேசி நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி வந்து இதெல்லாம் பார்த்து நீங்க முடிச்சுக்கலாம். மத்த விவரம் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாரி நல்ல ஒரு பிஸ்னஸோட வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you.